Hello guys, welcome back. This is part number 2 on module number 25, wave optics. Previously refraction using Huygens principle பற்றி பார்த்தோம். அதிலே கொஞ்சம் டைம் நிறைய எடுத்துச்சு, அரௌண்ட் 30 minutes போயிட்டோம். Now we are moving with interference, diffraction and polarization. கொஞ்சம் ஈஸியான டாபிக்ஸ் தான், ஃபார்முலா பேஸ்டாக இருக்கும். அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் we will go to ப்ராப்ளம் சால்விங் தான் போகிறோம். ஸோ அதனால் இதுக்கு மேலே இந்த வீடியோ போகாது. இதுதான் அதோட கண்டென்ட்டை பொறுத்த மட்டும் 2 வீடியோ தான் இல்லையா. ஸோ இந்த வீடியோட நம்ம கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறோம். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் ஃபார் எனி queries ஆர் கொஸ்டின் பேங்க்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லி வீடியோக்குள் போகலாம். we will be dealing with coherent and incoherent addition of waves. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக கோஹெரண்ட் வேவ்ஸ்னால் என்ன, இன்கோஹெரண்ட் வேவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ரெண்டு ஒரே விதமான அளவு இருக்கக்கூடிய 2 ஸ்டிக்ஸை என்ன பண்ணுறோம்னா அழகாக ஈக்குவல் இன்டர்வலில் டக்குன்னு டிப் பண்ணுறோம். ஜஸ்ட்டு கீழே விட்டு அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும், சம் வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் ஆகும் இல்லையா. அல்லது ஒரே நேரத்துலேருந்து என்ன பண்ணுறோம், 2 கல்லை தரைக்கு ட்ராப் பண்ணும்போது அதை டக்குன்னு தெரிச்சோன்னே என்ன ஆகும், இம்பேக்ட்டு பாட்டமுக்கு போயிட்டுருக்கும். லைக்வைஸ் அதோட வேவ்ஸுங்கிறது அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த பர்பண்டிகுலர் வேவ்ஸ் ஒன்றோட ஒன்று இடிக்கும் இல்லையா. ஸோ அதற்கு பேர் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்ஃபரன்ஸ். அந்த இன்டர்ஃபரன்ஸுங்கிறத பேஸ் பண்ணுறதுக்கு 2 விஷயங்கள் இருக்குது. அது கோஹெரண்ட் வேவ்ஸு, இன்கோஹெரண்ட் வேவ்ஸ்னு 2 பேட்டர்ன் இருக்குது. அதை பேஸ் பண்ணி வரும்போது தான் அந்த மேட்சிங், இது 2தோட வேவ்ஸோட இன்டர்ஃபரன்ஸுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது அந்த வேவோட நேச்சருக்கு உட்பட்டது. ஸோ வேவோட நேச்சர்னால் என்ன சார் அப்படின்னா கோஹெரண்ட், இன்கோஹெரண்ட் அப்படின்னு 2 விஷயம் சொன்னோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி. ஸோ வாட் யூ மீன் பை கோஹெரண்ட் அண்ட் வாட் யூ மீன் பை இன்கோஹெரண்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தி எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிவன் பிலோ. கோஹெரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட வேவ் பேட்டர்னுங்கிறது நார்மலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது எந்தளவுக்கு வேணாலும் ரகடாக போயிருக்கலாம். ஆனால் அதோட சிமிலராக இருக்கக்கூடிய செகண்ட் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதுவும் அதை ஃபாலோ பண்ணும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வேவ் ஃபானிக்ஸ்லேயே என்னென்னு பார்க்குறோம், ஒரு வேவு டாப்புக்கு பாட்டம், டாப் டு பாட்டம் கரெக்டாக போயிட்டுருக்கும். அதில் இன்டர்ஃபரன்ஸு நம்ம பீட் சொல்லும்போது என்னென்னா பீட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம். பட் ஆனால் இது என்ன ஆகும்னா அந்த பேட்டர்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணும். ஸோ அதோட பீக் பாயிண்ட்னா பீக் பாயிண்ட் தான், அதோட பாட்டம் பாயிண்ட்னா பாட்டம் பாயிண்ட் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பீட்ஸுங்கிற ஒரு விஷயத்தையே பார்த்தோம் இல்லையா. ஸோ மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் பெர் செகண்டு. ஆனாலும் என்ன, ஒரு பாத்தில் எத்தனை ஃப்ரீக்வன்சி இருந்தாலும் அந்த பாத்தோட ஃப்ரீக்வன்சிங்கிறது அதோட பேட்டர்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னு சொல்லும்போது பீட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இங்கேயே வருது. ஸோ வாட் எவர் மேபி த பீட், அந்த பீட்டோடது எப்படி ஃப்ரீக்வன்சி இருந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அதோட அப்கமிங் பேட்டர்ன் 1 2 3 4 5 வேவ் ஃப்ரான்ஸ் இருக்குன்னா 5 வேவ் ஃப்ரான்ட்டும் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கோஹெரண்ட். அதுவே 5 பேட்டர்னும் 5 வேறு விதமாக இருந்துச்சு அப்படின்னா இன்கோஹெரண்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்துலேயும் ரேஸை பற்றி பார்க்கும்போது ரே ஆசிலேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே. ஸோ திஸ் இஸ் ஃபார் வேவ்ஸ், எக்ஸாக்ட்லி அபவுட் வேவ்ஸ். ஓகேங்களா. ஸோ வேவ்ஸை பேஸ் பண்ணி வரும்போது இன்கோஹெரண்ட்னு சொல்லுவாங்க, கோஹெரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதே போல் இதை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, ஒரு பிரின்சிபல் இருக்குது, ஒரு கான்செப்ட் இருக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வென் 2 மல்டிபிள் சோர்ஸஸ், இது சோர்ஸ் நம்பர் 1, இது சோர்ஸ் நம்பர் 2, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேப் மாதிரி அடைச்சி வச்சுருப்பாங்க, லைட்டை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸ்ப்ரெட் பண்ணும்போது இது எல்லா இடத்துக்கும் டிஸ்டன்ஸுக்கும் ஸ்ப்ரே ஆகிட்டு தான் போயிட்டுருக்கும் அல்லவா. ஆனால் நமக்கு கரெக்டாக இந்த ஒரு கேப் வழியாகவும் இந்த ஒரு கேப் வழியாகவும் அந்த லைட் ஸ்ப்ளிட் ஆகும். ஸ்ப்ளிட் ஆகும்போது இதனுடைய ஃப்ரீக்வன்சி வேறையாக இருக்கும், இதனுடைய ஃப்ரீக்வன்சி வேறையாக இருக்கும். ஆனால் இது 2த்தையும் ஆட் பண்ணுற ரிசல்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னன்னா இதோட இண்டிவிஜுவல் ஒவ்வொன்றத்தையும் ஆட் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 7 லாம்டான் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு பேட்டர்னுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத இண்டிவிஜுவல் கவுண்ட்டை கரெக்டாக எடுத்து அதையும் ரிசல்டன்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே 7 இருக்குது, இங்கே 19 இருக்குது. இதை கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா 16 லாம்டா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்னென்னா இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கொண்டு வருவாங்க. அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னில் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் டார்க் ஃப்ரிஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்தராக வரக்கூடிய கான்செப்ட்ஸில் அதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கோஹெரண்ட்னா என்ன, இன்கோஹெரண்ட்னா என்ன, பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லும்போது 2 விதமான சோர்ஸஸ் ஒரு இடத்துல போயிட்டு சார்ஜ் ஆகும்போது, மெர்ஜ் ஆகும்போது அந்த இடத்துல ஏற்படக்கூடிய அந்த கான்செப்டுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். அதாவது எவ்வளோ இன்புட் நம்ம கொடுக்குறோமோ அதற்கு ஈக்குவலான அவுட்புட் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தான்.
ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன், கோஹெரண்ட் வேவ்ஸ் அண்ட் இன்கோஹெரண்ட் வேவ்ஸ், இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய கான்செப்ட் தான் இன்டர்ஃபரன்ஸ். அதை பார்க்கலாம். சரிங்களா? we can see the common examples for coherent and incoherent light கூட பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கக்கூடிய இந்த இமேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இட் வில் ஹேவ் சம் ஸ்டஃப் லைக், இப்போது இது ஒரு பேட்டர்னில் இருக்குது, இந்த ப்ளூங்கிறது ஒரு பேட்டர்னில் இருக்குது. இது மூவிங் ஆக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா we have some stuff. அது என்ன ஆகும் அப்படின்னா இதோட வேவ் லென்த்துங்கிறது பேட்டர்ன், இதோட பீக்குங்கிறது ஒரு ஸ்டேஜில் இருக்குது, இதோட பீக்குங்கிறது வேறு ஸ்டேஜில் இருக்குது. பட் ஆனால் எப்போ அதோட பீக் டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவிங்லேயே இருக்கும். பட் இந்த பீக் ரீச் ஆகும்போது இதோட பீக் ரீச் ஆகிருக்கணும், இந்த பீக் டவுனில் போகும்போது இந்த பீக்கும் டவுனில் வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் த கன்ஸ்ட்ரக்ஷனே இருக்கும். அதோட வேவ் லென்த் வேறு மாதிரி இருந்தாலும் பீக்கோட வேல்யூஸ் வேறு மாதிரி இருந்தாலும் அது பீக்குக்கு போகிற பாயிண்டில் எல்லாமே ஒரே பீக்கில் இருக்கும், டவுனுக்கு போகும்போது எல்லாமே ஒரே டவுனுக்கு வரும். ஸோ அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணும். அதே போல் இங்கே கோஹெரண்ட் லைட்டை பொறுத்த மட்டும் லேசர் லைட்டுக்கே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. அது எந்த ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம், பட் த பேட்டர்ன் மஸ்ட் பி, த ஃபேஸ்ட் மஸ்ட் பி ஃபாலோ த சேம் பேட்டர்ன். அதுவே ஒரு இன்கோஹெரண்ட் லைட் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேட்டர்ன் ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ எதற்காக இப்போ நம்மளோட லைட் சோர்ஸ் கோஹெரண்ட்டாக இருக்கணும், இன்கோஹெரண்ட்டாக இருக்கணும்? வெனவர் யுவர் லைட் இஸ் கோஹெரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா லாங் ரேஞ்ச் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வியூ பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவே இன்கோஹெரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன யூஸ்னால் எந்த யூஸுமே கிடையாது. வி டோன்ட் ஹேவ் எனி பேட்டர்ன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இன்கோஹெரண்ட்டாக இருக்கிறத கோஹெரண்ட்டாக சேஞ்ச் பண்ணுவாங்க, கொஞ்சம் அதை ஃபைன் டியூன் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது தான் லாங் ரேஞ்ச் டிஸ்டன்ஸுக்கு இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு வேணால் இருக்கலாம், பட் இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் லாங் ரேஞ்ச் பேட்டர்ன். அதுக்கு நம்ம என்ன செஞ்சாகணும், இந்த வேவ் பேட்டர்னை கரெக்டாக நம்ம சேஞ்ச் பண்ணுற கண்டிஷனில் மட்டும்தான் இதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். த நெக்ஸ்ட் ஒன், இந்த பேட்டர்ன்லேயே ரெண்டு விஷயங்கள் சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, கன்ஸ்ட்ரக்டிவ் பேட்டர்னு, டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான இல்லஸ்ட்ரேஷன் தான் இது. ஸோ கன்சிடர் சோர்ஸ் S1, அதோட பேட்டர்னுங்கிறது எங்கேருந்து ஜீரோலேருந்து ஆரம்பித்து ஒரு பீக்கு, அகெயின் பாட்டம், அதுக்கப்புறம் ஒரு சைக்கிளை முடிச்சுட்டு செகண்ட் சைக்கிளுக்குள்ளே என்டர் ஆகுது. இன்னும் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ். சோர்ஸ் 2வும் அதே ஃபேஸ் டிஃபரன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா ரெண்டுமே ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபேஸு, அதுக்கப்புறம் மூவ் ஆகக்கூடியது ஒரு சில சுச்சுவேஷன்ஸில். மேபி அதோட வேவ் பேட்டர்னில் அங்கே இங்கே நமக்கு ட்ராஸ் இருக்கலாமே தவிர, பட் அந்த பேட்டர்னுங்கிறது என்னவா இருக்குது, ஒன்றோட ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதை தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசல்டன்ட் இன்டென்சிட்டியோட ஃபார்முலாவில் பயன்படுத்துகிறோம். இன்டென்சிட்டி விச் இஸ் நத்திங் பட் பவர் பர் யூனிட் ஏரியா. இதே லாஸ்ட்டு டாப்பிக்கில் கூட நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். லைட்டோட பவர் ஆஸ் பர் இன்டென்சிவ் ஏரியா, அதாவது அதோட ரிலேட்டபிள் ஏரியாவில் எவ்வளோ இருக்குது, நெட் ஏரியாவில் எவ்வளோ இருக்குங்கிறது தான் இன்டென்சிட்டி. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா I1 + I2 + 2 times of I × I1 × I2. ஸோ இதில் ப்ளஸ் பண்ணுறோம். ஏன் இதில் ப்ளஸ் பண்ணுறோம், ரெண்டுமே ஒரே ஆர்டரில் ஒரே ஃபேஸில் ட்ராவல் ஆகும்போது வி காட் 4 times of I0. இனிஷியலை விட நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 4 times கிடைக்குது. ஓகே, அதே கன்சிடர் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கன்சிடர் சோர்ஸ் 1 ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து பீக்குக்கு போகுது. அதுவே சோர்ஸ் 2 இஸ் ஆல்சோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 பட் கோயிங் டவுன்லேருந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ட்ராலேருந்து அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி பாருங்கள், இட் வில் பிகம் லைக் அ ட்ரா. இதே டைப்பில் என்ன ஆகுது, ஒரு ஜார் டைப்பில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு, ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ். அப்படி போகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் வில் டிஃப்ரென்ஸ். ஏன்னா டாப்பும் பாட்டமும் ஒரே ஆர்டரில் இல்லைங்கும் போது நெகட்டிவ். அப்போ அதே ஃபார்முலாவை நம்ம I + I மைனஸ் இந்த இடத்துல ப்ளஸ் போடுறதுக்கு எது காரணமோ அதே தான் இங்கே மைனஸ் போடும்போது இட் வில் பிகம் 0. இதில் இன்டென்சிட்டியே இருக்காது. அப்போ என்ன சார் பண்ணுறது, இந்த மாதிரியான நமக்கு ப்ராக்டிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா பேட்டர்னில் இருக்குது. ஸோ அந்த வேவ் பேட்டர்னில் கூட நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் ஒரு ஸ்லிட்டோட பேட்டர்னை காமிச்சிருக்காங்க. இது எங்கே நமக்கு ப்ராக்டிக்கலாக அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ்ஸ்லேயே பேட்டர்னில் சில இந்த ஹெட்ஃபோன்ஸு இந்த மாதிரி விஷயங்களில், இந்த பிளேன்ஸ் மாதிரி விஷயங்களில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு கட 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 கடன்னு ஒரு ராட்லிங் சவுண்டு கேட்கும். திடீர்னு நம்ம மூவ் ஆகிட்டே இருப்போம், ஒரு ராட்லிங் சவுண்ட் இருக்கும், கட 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 கடன்னு இருக்கும். அல்லது நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்கல்ல, அப்போது உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அதை உங்களால் உணர முடியுமா? ஜன்னல் கம்பிகள்கிட்ட ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அதை உங்களால் உணர முடியும்னு நினைக்கிறேன். என்ன காரணம், எந்த ஒரு பொருள் மூவ்மெண்ட்டில் இருக்கோ அந்த இடத்துல வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். அந்த வைப்ரேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் பேட்டர்னை பயன்படுத்தும். அப்போ நம்ம என்ன செய்வோம், மெக்கானிக்கலாக இருக்கக்கூடிய வைப்ரேஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல குஷன்ஸை செட் பண்ணுவோம். குஷன்ஸ்னால் என்ன, ஸ்ப்ரிங்காக இருக்கலாம், இல்லை குஷனாக இருக்கலாம், இல்லை ஸ்பாஞ்சாக கூட இருக்கலாம். அதை நம்ம வைக்கும்போது என்ன பண்ணுவோம், அந்த வைப்ரேஷனை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அமுத்திட்டு உங்களுக்கு சத்தத்தை கம்மி பண்ணும். இதே மாதிரி தான் வேவ்ஸோட பேட்டர்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாய்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன நாய்ஸஸ்,
நீங்கள் ஹெட்ஃபோனில் ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு கரகரன்னு சொத்தாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறது இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோன்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியே வந்திருக்கு. ஸோ வாட் இட் சிம்ப்ளி டஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயங்கள் நான் இப்போ சொன்னது மாதிரியே 2 பேட்டர்ன் இருக்குது. ஸோ ஐ நீட் டு ட்ரா திஸ். அதனால் திருப்பி ஒரு தடவை புரிஞ்சுக்கங்க. ஸோ எனக்கு சோர்ஸ் 1ங்கிறது இந்த பேட்டர்ன்லேயும் எனக்கு சோர்ஸ் 2ங்கிறது இந்த பேட்டர்ன்லேயும் இருக்குது. இப்போ நான் என்ன செஞ்சாகணும், இந்த நாய்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணணுன்னா வாட் ஹேவ் டு டூ, இந்த விஷயத்தை ஜஸ்ட் ஐ ஹாவ் டு மூவ் பண்ணும்போது என்னாகும், சோர்ஸ் 1 ஆஸ் யூஷுவல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும், சோர்ஸ் 2 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து ட்ராவல் ஆகும். ஸோ த ட்ராவல் வில் பி லைக் திஸ். இப்படி போகும்போது என்னாகும், எனக்கு ஆல்ரெடி இருக்கிற சோர்ஸோட இது மிக்ஸ் ஆகும். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணலாம், நாய்ஸுன்னு சொல்லுவாங்க, கிரைன்ஸுன்னு சொல்லுவாங்க, அதை நம்மளால் குறைக்க முடியும். இதை தான் டிவியில், பழைய காலத்து டிவியில் ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைன் டியூனிங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரைன்ஸை குறைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா புஷ் பண்ணுவாங்க. ஸோ அதை புஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேவ் ஃப்ரண்ட்டை மட்டும் அப்படி ஜஸ்ட்டு அதோட இடத்துலேருந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் வில் கிவ் ஏ கிளியர் நாய்ஸ். ஸோ இதை தான் பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒரு பேட்டர்ன் கன்ஸ்ட்ரக்டிவாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்படி மூவ் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் லேம்டா, அதாவது இந்த டோட்டல் டிஸ்டன்ஸான லேம்டா எனக்கு தேவைப்படும். அப்போ எத்தனை தடவை நான் பாசிட்டிவாக புஷ் பண்ணுறேன்னா அத்தனை லேம்டா. ஸோ அப்போ n இன்ட்டு லேம்டா. அதுவே டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லும்போது 2n + 1 இன்ட்டு லேம்டா டிவைடட் பை 2. எந்த ஒரு பொருளையுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஆட் நம்பராக மாற்றணும் அப்படின்னா 2n + 1ன்னு போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நம்பர் ஆஃப் பேட்டர்ன் 1 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 1 2, 2 + 1 3 ஆட் நம்பராக மாறுது. அதுவே 2ன்னு போடுறேன், 2 இன்ட்டு 2 4, 4 1 5. எப்படி பார்த்தாலும் உலகத்தின் எந்த நம்பரை நீங்கள் கொடுத்தாலும் அது என்னவாகும், ஆடாக தான் மாறும். அதுக்கப்புறம் டிவைடர் பை 2 போட்டிருக்கோம் இல்லையா, போடும்போது 3/2 அப்படின்னு போட்டிங்கன்னா 1.5. ஸோ என்னோடய இன்டர்ஃபரன்ஸ் ஆல்ரெடி 1ல் நான் 1.5ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடியது 1ன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் இங்கே போகிறது 0.5, அது 1.5. அதுக்கப்புறமா இங்கேருந்து 1.5ங்கிறது இங்கே 1.5, அதுலேருந்து இங்கே போகிறது 2 இல்லையா. இப்போ என்னோடய இன்டர்ஃபரன்ஸ் 1.5 டார்க் ஃப்ரிட்ஜஸ் இருக்குது அப்படின்னா நான் அந்த 1.5ல் கரெக்டாக போய் ப்ளேஸ் பண்ணால் போதும். அப்போ என்னோடய மூமெண்ட்டுங்கிறது ஒரு அப்பர் பார்ட், ஒரு லோயர் பார்ட், அப்புறம் ஒரு அப்பர் பார்ட், மூணுத்தையும் கிராஸ் பண்ணி நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே எனக்கு சொல்லுது. ஸோ அப்போ என்னோட வேல்யூ எவ்வளோங்கிறத போட்டால் போதும், அந்த ஷிஃப்டிங்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும், எனக்கு பேட்டர்ன் இங்கே போயிடும். ஸோ போகும்போது எனக்கு கரெக்டான பேட்டர்ன் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைட் இன்டர்ஃபரன்ஸுக்கும் டார்க் இன்டர்ஃபரன்ஸுக்கும் உண்டான ஃபார்முலா. ஸோ n லேம்டாங்கிறதும் 2n + 1 இன்ட்டு லேம்டா பை 2 அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா இட் இஸ் ஆல் அபவுட் ஃபைன் டியூனிங் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா. அடுத்ததாக இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட்டை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய யங்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், YDSன்னு சொல்லுவாங்க, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். ஸோ இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் உங்களுக்கு MCQக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ் அதுலேருந்து பேஸ் பண்ணி வரக்கூடியது தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய தியரியை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா கூட நம்ம அதில் இருக்கக்கூடிய லாஜிக்ஸை நான் சொல்லிடுறேன். 2 சோடியம் பேப்பர் லேம்பை எடுக்கிறோம், ரெண்டுத்துக்குமே ஒரே பவர் ஒரே இன்டென்சிட்டினே வச்சுங்க. அதை நம்ம ஸ்க்ரீனில் பிளாட்டன் பண்ணும்போது அதனுடைய லைட் அதுக்கும் இதனுடைய லைட் இதற்குமே தான் இருக்குமே தவிர இட் வில் நெவர் மிக்ஸ். அது மிக்ஸ் ஆகிற பாயிண்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ஸோ விச் இஸ் நத்திங் பட் தேர் இஸ் நோ இன்டர்ஃபரன்ஸ், இட் இஸ் ஆக்சுவலி இன்கோஹரண்ட். ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கார்ட்போர்டில் லைட்டை ப்ளேஸ் பண்ணி மேலே 2 ஸ்லாட்ஸை கொடுக்கும்போது ஒரே லைட்லேருந்து போகக்கூடிய சோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கிரியேட் சம் பேட்டர்ன். அந்த பேட்டர்னுங்கிறது கோடுகளாக இந்த லைன்லேயும் இருக்கலாம், அல்லது லைக் திஸ் வெர்டிக்கலான கோடுகளாகவும் இருக்கலாம். அது வந்து நம்மளை கொடுக்கக்கூடிய லைட்டோட செட்டப்பை பொறுத்துது. ஸோ அந்த லைட்டை செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இந்த சின்ன சின்ன துளைகள் இருக்கு இல்லையா, அந்த துளைகளை ஸ்லிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்லிட்டு இரண்டுத்துக்கும் இருக்கணும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை ஸ்மால் d அப்படின்னு குறிப்பிடுவோம். இந்த ஸ்லிட்டுக்கும் நாம் எந்த இடத்துல பேட்டர்னை காமிக்கிறோமோ அந்த ஸ்க்ரீனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை கேபிட்டல் D அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் இது கொஹிரண்ட்டான லைட்டுக்கு மட்டும்தான் பயன்படும், அது இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதே போல் ஆக்சியல் டிஸ்டன்ஸ், இந்த சோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சோர்ஸ்லேருந்து ஒரு டாட் வச்சு ஒரு லைன் போட்டு நீளமான லைன் அதுக்கு பர்பண்டிகுலராக மேலே இங்கே பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகக்கூடிய இடமும் ஆக்சிஸ் லைன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இன்டர்ஃபரன்ஸன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்னு சொல்லுவாங்க, வேர் த இன்டர்ஃபரன்ஸ் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் ஆர் தட். ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ணது, இது காயின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் தாமஸ் யங். இந்த கோடுகள் இருக்கு இல்லையா, வளைவான கோடுகளாக இருக்கலாம், இல்லை நீளமான கோடுகளாக இருக்கலாம், இதற்கு பேர் ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிட் வித் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, தட் இஸ் ஸ்மால் டி. அப்புறமா ஸ்க்ரீன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அது கேபிட்டல் டி. அதுக்கப்புறமா ஃப்ரிஞ்ச் வித் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, தட் இஸ் பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே டிபெண்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாம்டா, தட் இஸ் நத்திங் பட் தி வேவ் லென்த் ஆஃப் தி கொஹிரண்ட் சோர்ஸ் வாட் வி ஹேவ் கிவன் இல்லையா, அதனுடைய வேவ் லென்த்தை தான் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படிங்கிறத கையோட பார்த்துடலாம். ஸோ ஒரு ஸ்லிட்டை நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இங்கே டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும்னா குறையும். உங்களோட ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸை கம்மியாக்க த பேட்டர்ன் வில் பி மோர். கவனிச்சிங்கன்னா தெரியும் கரெக்டாக. ஸோ வென் த ஸ்லிட் பிகம்ஸ், இந்த ஸ்லிட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண இங்கே என்ன பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது, குறையுது. லைக்வைஸ் இங்கே நம்ம என்ன கலரை பயன்படுத்துகிறோமோ அந்த கலருங்கிறது வரும், அதே நேரத்தில் பேட்டர்ன் அப்படிங்கிறதும் ஃபாலோ ஆகும். லைக்வைஸ் நம்ம ஸ்க்ரீனு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் கேபிட்டல் டி. இப்போ ரெண்டு இடத்துலையுமே கேபிட்டல் டிங்கிறது கான்ஸ்டன்ட். ஆனால் இங்கே டியை நம்ம என்ன பண்ணுறோம், எல், 2L, 3L, 4L அப்படின்னு கொண்டு போகும்போது ஒவ்வொரு பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட டோட்டல் எம்சிக்யூஸும் இருக்குது. இதில் எப்படி ஆகுதுங்கிறதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஞ்சிங் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்லிட்டு. இப்போ டிங்கிறது ஆரம்பத்தில் 10 mm இருக்கும், இப்போ டி டேஷுங்கிறது 15 mm மாற்றும் போது எவ்வளோ பேட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட்டு வேவ் லென்த்தை பொறுத்த மட்டும் நான் ரெட் லைட் பயன்படுத்தினேன், இப்போ க்ரீன் லைட் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு வரும். அல்லது டிஸ்டன்ஸ் ஏற்கனவே கேபிட்டல் டிங்கிறது 10 மீட்டர் இருந்துச்சு, இப்போது டி டேஷுங்கிறது 15 மீட்டர் இருக்குது, இப்போ எப்படி என்னோடய சம்ஸில் சேஞ்சஸ் வரும். இதுதான் உங்களுக்கு எம்சிக்யூவை ஃபோக்கஸ் பண்ணுற விஷயமாக இருக்கும். அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் ஃபார் த பிரைட் ஃப்ரிஞ்சஸ் del x which is nothing but your path difference. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், that path difference which is nothing but n into lambda. நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எவ்வளோ வருதோ, நமக்கு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸோட வேவ் லென்த்தை மல்டிப்ளை பண்ணும். For the dark fringes del x which is equal to 2n plus 1 divided by 2 into lambda. அப்போ தான் என்ன ஆகும்னா இது ஆட் நம்பராக மாறும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. லைக்வைஸ் the path difference in the height of interference இதை செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது y which is equal to del x into capital D divided by small d, இந்த வேல்யூ இங்கே போயிடுச்சு. அதே போல் y which is equal to n into lambda into capital D divided by small d அப்படிங்கிற ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்றிணைக்கிறது தான் இப்போ இருக்கிற விஷயமே, சரிங்களா. ஸோ ஹவ் வி ஆர் ரிலேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸுக்கு தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிரைட் ஃப்ரிஞ்சாக இருந்தால் n லாம்டா, டார்க் ஃப்ரிஞ்சாக இருந்தால் 2n plus 1 into lambda by 2. அந்த வேல்யூஸ் அப்படியே போடும்போது n லாம்டா கேபிட்டல் டி பை டி, 2n plus 1 into lambda by 2 into capital D by small d அப்படிங்கிற மாதிரி இந்த இன்டர்ஃபரன்ஸோட ஹைட்டு அல்ல இன்டர்ஃபரன்ஸோட டிஸ்டன்ஸ் அதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். The width of the fringe which is equal to n into lambda into capital D divided by small d. இதை பேஸ் பண்ணி இருக்கும்போது, வித்தை பேஸ் பண்ணி இருக்கும்போது இதில் பிரைட் டார்க்குங்கிறது தேவையே கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி கேரிட் அவுட் வித் வித் ஆஃப் த ஃப்ரிஞ்ச் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலா மட்டும்தான். இதுக்கு டார்க்கு பிரைட்டுங்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ் கிடையாது. இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரி திங். ஓகேங்களா. தி நெக்ஸ்ட் டாபிக் we are going to see is diffraction. டிஃப்ராக்ஷன் என்பது நத்திங் பட் பெண்டிங் ஆஃப் பீம்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ த பேட்டர்ன் ஆஃப் பிரைட் அண்ட் டார்க் ரீஜியன்ஸ் ஹேப்பன்ஸ் டியூ டு ஃபினாமினன் கால் இன்டர்ஃபரன்ஸ். இது நம்ம பார்த்தது. இதோட கண்டினியூஷனாக வரக்கூடிய ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் யூ மீன் பை ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தியரிட்டிக்கலி பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ மினிமம் டிஸ்டன்ஸ். இட் இஸ் எ மினிமம் டிஸ்டன்ஸ் வேர் தி வேல்யூ ஆஃப் டிஃப்ராக்ஷன் இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட். டிஃப்ராக்ஷன் கன்சிடர் பண்ணாத மினிமம் டிஸ்டன்ஸ், அதுக்கு பேர் தான் ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ்னு பேர். அதனோட ஃபார்முலா a square divided by lambda. a is nothing but your aperture, lambdaங்கிறது wavelength. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ the Fresnel distance இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கன்சிடர் டார்ச் லைட். அந்த டார்ச் லைட்டோட டயாமீட்டர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கும், ஒரு 6லேருந்து 7 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு டார்ச் லைட் இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இந்த 6லேருந்து 7 சென்டிமீட்டரை அதோட டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லிட்டு, ஒரு ஓட்டையை போட்டு அங்கேருந்து இந்த லைட்டை நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா there will be some pattern formed. ஓகேங்களா, ஒரு பேட்டர்ன் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அதுவே இந்த பேட்டர்னை இருக்கக்கூடிய டயாமீட்டருக்குள்ளே இதை கொஞ்சம் கொஞ்சமாக அரைஸ் பண்ணி ஒரு சின்னூண்டு ஹோலுக்குள்ளே இப்போ இது மொத்தத்தையும் நம்ம என்ன பண்ணுறீங்க, லைட்டை டிஸ்போஸ் பண்ணுறீங்க. பண்ணும்போது என்னாகும், திஸ் வில் பி லைக் திஸ். பேட்டர்ன் போய் என்னாகும், டிஸ்டர்ப் ஆகிறது எல்லாமே வெளியில் ஸ்ப்ளிட் ஆகும். வெளியில் ஸ்ப்ளிட் ஆகிறது போக மீதி இருக்கக்கூடிய அந்த எசென்ஷியல் சோர்ஸ் என்னாகும்னா ரொம்ப அனாமேட்டிக்காக என்ன ஆகும்னா டைவர்ஜ் ஆகி போகும். கண்ணாபின்னா டைவர்ஜ் ஆகி போய் ஒரு பெரிய சோர்ஸை ஏற்படுத்தும்.
ஓகே. ஸோ அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் டைஃப்ராக்ஷன் அல்லது டிஃப்ராக்ஷன் அப்படின்னு பேர். அப்போ என்ன ஆகுது, நார்மலாக போகக்கூடிய அந்த ரேங்கிறது இப்போ இட் பிகம் வேவாக மாறுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த பேட்டர்னை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்க்ரீனை இப்படி இருக்குல்ல, இது தலைகீழ இப்படி படுக்க போட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ உங்களுக்கு இன்டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்டில் அதிகமான சோர்ஸ் இருக்கோ அது தட் இஸ் கால்ட் அஸ் யுவர் சென்ட்ரல் மேக்ஸிமா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் இது ஃபஸ்ட்டுனா இதுவும் ஃபஸ்ட்டு, இது செகண்ட்னா இது செகண்ட் ஸ்டேஜ், இங்கே ஒரு தேர்ட் ஸ்டேஜ்னா இங்கே ஒரு தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸாக பிரிப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்னோட வேல்யூவே இருக்குது. என்னோட வேல்யூ நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. வென் எவர் they didn't give the value of n அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா the value of n which is equal to 1ங்கிறது நம்மளாவே புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்முலாவில் வரும். ஸோ இந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன்லேயே டிஃப்ராக்ஷன் பேட்டர்னில் த மினிமம் டிஸ்டன்ஸ் அட் விச், ஏன்னா இப்போ ரே ஆப்டிக்ஸில் இந்த ரே ஈக்குவலாக போகக்கூடிய இந்த ரேயும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேவும் கிட்டத்தட்ட டிஸ்டர்ப் ஆகாத அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் Z. தட் இஸ் நத்திங் பட் யுவர் ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸுங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? த வித் ஆஃப் த ஸ்லிட், அதாவது ஸ்லிட் வித் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வாட் இஸ் தட் ஸ்லிட் வித்து? ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் ஸ்லிட் இருக்குன்னா இந்த ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸு 1 mm இருக்குது, இல்லை 7 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட ஸ்லிட்டை அகெயின் ஐ எம் ரெடியூசிங் இட் அப் டு 1 சென்டிமீட்டர். இப்போ நான் இதை குறைக்கிறேன் பார்த்தீங்களா, இதை குறைக்கிறதுக்கு பேர் தான் அப்பேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேச்சருங்கிறது உங்களுக்கு கேமராவில் கூட உங்களுக்கு இருக்கும். லைட் அதிகமாக இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணுவோம், லைட்டை இன்க்ரீஸ் பண்ணுவோம். லைட்டு கம்மியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அப்பேச்சரை குறைச்சி அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோ எடுப்போம் இல்லையா, அதே விஷயந்தான் இங்கே. ஸோ திஸ் ஸ்லிட் ஆஃப் தி வித் இஸ் நத்திங் பட் யுவர் அப்பேச்சர். இதை டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்லிட் அப்படின்னு சொல்லுவாங்க. டயாமீட்டர் ஆஃப் பியூப்பிள், கண் பார்வையை சொல்லும்போது டயாமீட்டர் ஆஃப் பியூப்பிள்னு சொல்லுவாங்க, டயாமீட்டர் ஆஃப் ஸ்லிட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்லிட் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்லிட், இப்படி எந்த வார்த்தைகளில் வேணாலும் வரும். ஸோ தட் இஸ் அப்பேச்சர். காமன்லி இட் இஸ் கால்ட் அஸ் அப்பேச்சர் அப்படின்னு போடும்போது Z which is equal to a square divided by lambda அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் போது ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். திஸ் இஸ் தி MCQ பேட்டர்னுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஃபார்முலா. அதனால தான் இந்த டயக்ராமை ரெஃபர் பண்ணோம். நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, அந்த டயக்ராம் ஒரு தடவை பக்கத்தில் யூ ஹாவ் டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கான்செப்டை நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. சரிங்களா? அதே போல் நமக்கு வரக்கூடிய இன்கமிங் லைட் இருக்கு இல்லையா, அதோட ரெசல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு RP அப்படின்னு சொல்லுவாங்க, ரெசல்யூஷன் பவர், which is equal to aperture divided by 1.22 lambda which is equal to 1 divided by d theta which is nothing but the angular width of the slit அப்படின்னு சொல்லுவாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்ஸில் நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம். இதுக்கு நமக்கு சிங்கிள் ஸ்லிட் பேட்டர்னு ஒன்று இருக்குது, டபுள் ஸ்லிட் பேட்டர்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் தி பிளேட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த பிளேட் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லும்போது 2 பிளேடை இந்த அளவுக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம லைட்டை பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேர் வில் பி இதே மாதிரி தான். அதை லேட்ரல் வியூவில் இங்கே 2 பிளேடு இருக்குதுன்னு வச்சுங்க, இதுதான் இந்த பிளேடு, இதுதான் இது. ஸோ இன்கமிங் வேவ் என்ன ஆகும்னா இந்த சின்ன ஸ்பேஸை மட்டும்தான் பயங்கர டைட்டான ஸ்பேஸில் அப்படியே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஆல் திஸ் இஸ் லைக் திஸ். இப்போ இங்கேருந்து போகிற வேவ் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், இப்படி போகிற வேவ் ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இங்கே வரக்கூடிய அந்த இன்டென்சிஃபைடு வேவ் இருக்கு இல்லையா, அது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் அ ஸ்லாட். ஒரு ஸ்லாட் மாதிரி நமக்கு உருவாக்கும், ஒரு பிரைட்டான ஃப்ரிஞ்சை உருவாக்கும். அதுக்கு பக்கத்துலேயே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பேட்டர்ன்ஸை உருவாக்கும். ஸோ அதோட ஸ்லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுப்புற இருக்கக்கூடிய இடம் மட்டும் நல்லா திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வித்தஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு ஸ்லிட்டை நம்ம பயன்படுத்தும் போது இப்படி விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை டபுள் ஸ்லிட்டாக பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படிங்கிறது அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட். ரெண்டுத்துக்கான அனிமேஷனும் இருக்குது, யூ கேன் வாட்ச் இட். அது பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் see the animation pattern here. For a diffraction of light, ஒரு சிங்கிள் ஸ்லிட்டை போகும்போது நம்ம அப்பேச்சரை எந்த அளவுக்கு குறைக்கிறோம், அதே மாதிரி வேவ் லென்த் எந்த அளவுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி the value of central maxima will never change. அதை உங்களால் நீங்கள் கவனிச்சிருக்க முடியும். the value of central maxima will never change. நீங்கள் அப்பேச்சரை இன்க்ரீஸ் பண்ண அதில் நமக்கு அடுத்தடுத்த பேட்டர்னில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு மேக்ஸிமம், செகண்ட் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களோட டிஸ்டன்சஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர சென்ட்ரல் மேக்ஸிமம் தான் இல்லதுலேயே அல்டிமேட், உள்ளதுலேயே மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மேக்ஸிமம் தான். அதை பேஸ் பண்ணி மீதி இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை நீங்கள் பார்க்கலாம். வேவ் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு கலர் அட்ஜஸ்ட் ஆகும். அப்பேச்சரை அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு பேட்டர்னோட வித் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ரிசால்விங் பவர் which is equal to a divided by 1.22 lambda அப்படிங்கிறத போடுறோம், which is nothing but the width of the angular slit அப்படிங்கிறத பார்க்குறோம்.
லைக்வைஸ் சிங்கிள் ஸ்லிட்லேருந்து டபுள் ஸ்லிட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம்லேருந்து என்ன ஆகுது, ஒரு ப்ராப்பரான வேவ் பேட்டர்ன் இப்போ கொஹியரண்ட் வேவ் பேட்டர்னாக ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டே இந்த டபுள் ஸ்லிட் இருக்குது இல்லையா, இதோட டிஃப்ராக்ஷன் பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதற்கான ஃபார்முலாஸ் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இங்கே பிரைட் ஃப்ரிஞ்சஸ்ங்கிற ஒரு விஷயம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லைக்வைஸ் டார்க் ஃப்ரிஞ்சஸ் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டெல்டா எக்ஸு, அதுக்கப்புறம் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் இன்ட்டு கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டி, அப்புறம் ஃப்ரிஞ்சோட வித்தை பேஸ் பண்ணும்போது பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டி. இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் டியூ டு திஸ் ஸ்லிட்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா, இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பொலாரைசேஷன். ஏன்னா இந்த பொலாரைசேஷனுங்கிற கான்செப்டே என்னென்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம வேவோட இன்டென்சிட்டிஸ்லாம் பார்த்தோம். இன்டென்சிட்டி பார்த்துருக்க மாட்டோம், அதோட இன்டர்ஃபரன்ஸ் பார்த்துருப்போம். தப்பாக சொல்லியிருக்கேன். இன்டர்ஃபரன்ஸை பற்றி பார்த்தோம், டிஃப்ராக்ஷன் பற்றி பார்த்தோம், அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய ரெசல்யூஷன் பவரு, லேம்டானா என்ன, ஸ்மால் டி, கேபிட்டல் டி, வித்து, இது எல்லாத்த பற்றியும் நம்ம பார்த்தோம். ஓகே, அதே போல் இங்கே பொலாரைசேஷன் விச் இஸ் நத்திங் பட் நம்ம வேவை வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லைட்டை நம்ம பிளேன் ஆஃப் ஆசிலேஷன், ஒன் பிளேன் ஆஃப் ஆசிலேஷனுக்கு நம்ம மாற்றுறதுக்கான ப்ராசஸ் பேர் தான் பொலாரைசேஷன். ஸோ ஃப்ரம் திஸ் யூ குட் சி அன்பொலாரைஸ்டு லைட்டை நம்ம வித் சம் ஃபில்ட்ரேஷன் டிவைசஸ் மூலமாக, ஃபில்டர்ஸ் மூலமாக என்ன பண்ணுவோம், அதை லீனியராக மாற்றி நமக்கு தேவையான லைட் சோர்ஸை நம்ம பயன்படுத்திக்கிறது பேர் தான் பொலாரைசேஷன் அப்படின்னு பேர். இதில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய கிரகணத்துக்குலாம் நம்ம கண்ணாடி மாட்டியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த கண்ணாடிங்கிறது என்ன பண்ணும், நமக்கு வரக்கூடிய இன்டென்சிட்டியை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி நம்ம வியூவபிள் எக்ஸ்பீரியன்ஸில் மாற்றுறதுக்காக நம்ம பண்ணக்கூடியது. லைக்வைஸ் 3D தேட்டரில் 3D படத்தை நீங்கள் கண்ணாடி இல்லாமல் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பேட்டர்னில் ஒரு ஹீரோ இருக்கார் அப்படின்னா அவருக்கு இந்த பக்கம் ஒரு 2 இமேஜ் இருக்கும், இந்த பக்கம் 2 இமேஜ் இருக்கும், இது எல்லோவில் இருக்கும், இது க்ரீனில் இருக்கும், ஒரு மாதிரி ஸ்க்ராம்பிள்டாக இருக்கும். அதுவே இந்த கண்ணாடியை நம்ம போட்டதுக்கு அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய ஸ்க்ரீனு நமக்கு ப்ரொஜெக்ஷனை பொறுத்த மட்டும் எவ்வளோ கிட்ட வந்து பார்க்கும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை நம்ம உணர்வோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் வாட், அந்த லைட்டை பொலாரைஸ்டு ஃபார்முக்கு மாற்றக்கூடிய அந்த ப்ராசஸ் பே தான் பொலாரைசேஷன். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பொலாரைஸ்டு அன்பொலாரைஸ்டு லைட்டுக்கு பார்க்கும்போது ஜிம் ரோப்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல கவாக்குச்சி மாதிரி கட்டியிருப்பாங்க, அதில் கயிறு இருக்கும், இன்னொரு பக்கம் அந்த கயிறை நீட்டிட்டு அதை நம்ம வந்து வாபிள் பண்ண என்ன ஆகும்னா, இப்படி ரொட்டேட் ஆகி என்னாகும், நம்ம வரும். அது என்னென்னா மசில்ஸுக்கு நல்லது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ அந்த பேட்டர்னில் ஃபாலோ ஆகாமல் ஒரு மாதிரி இரலவெண்ட் பேட்டர்னில் போச்சு அப்படின்னா, 2 ரோப்ஸ் கட்டியிருப்பாங்க, 2 ரோப்பையும் நம்ம கரெக்டான பேட்டர்னில் ஃபாலோ பண்ணும்போது ஓகே. ஒரு வேளை நமக்கு அது ஃபாலோ ஆகலைன்னா என்ன பண்ணுவோம், அதை நம்ம கீழே விட்டுருவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் ஒரு ஃபாலோ ஆகாத அன்பொலாரைஸ்டு லைட் அப்படிங்கிறத விஷயங்களை டிவைஸ் மூலமாக நம்ம கொண்டு வந்து லீனியராக சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் பொலாரைசேஷன். இதில் வரக்கூடிய ஃபார்முலாஸ்னு பார்த்தீங்கன்னா, டைம் விச் இஸ் ஈக்குவல் டு 2π டிவைட் பை ஒமேகா ஈக்குவல் டு 2πf, இது எல்லாம் நம்ம பார்த்த ஃபார்முலா தான். கே விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் 2π டிவைட் பை லேம்டா, இது எல்லாமே நமக்கு 14th யூனிட்டோட டாபிக் தான். இதில் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த பொலாரைசருங்கிறது அன்பொலாரைஸ்டு லைட்டுங்கிறது எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய இந்த லைட்டுங்கிறத பை மீன்ஸ் ஆஃப் பி ஆக்சிஸ் டி ஆக்சிஸ் ஒரு பிடிபி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமாக கொடுத்து, அனலைசர் மூலமாக கொடுத்து, எந்த ஆங்கிளில் வெர்டிகலாக இருக்கக்கூடிய ஆங்கிளை ஹரிசாண்டலாக மாற்றக்கூடிய விஷயம். ஸோ இதில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்சிடென்ட் லைட் இஸ் கால்ட் அஸ் I0, அந்த ஃபைனல் லைட் இன்டென்சிட்டிக்கு பேர் I அப்படிங்கிறது பேர். ஸோ I which is equal to I0 into cos square theta அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வரும். when the theta which is equal to 0 டிகிரின்னு இருக்கும்போது the value becomes 1. அதுவே இந்த டிகிரி 45 டிகிரிக்கு போகும்போது இட் பிகம்ஸ் I0 டிவைடட் பை 2 அப்படிங்கிற மாதிரி ஆகும். லைக்வைஸ் இது 90 டிகிரிக்கு போகும்போது அண்ட் பிகம்ஸ் 0. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டிபிள் ஸ்டேஜஸை இதை நம்ம சேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய லைட்ஸ் இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து 2 ஸ்டேஜ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இருக்கும், அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் இருக்கும், தேர்ட் ஸ்டேஜ் இருக்கும். 45 டிகிரிக்கு, அதாவது எனக்கு இங்கே வெர்டிகலாக இருக்கக்கூடிய லைனை இங்கே 45 டிகிரிக்கு இப்படி சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்படி லைன் டி அகைன் இட் வில் கோஸ் டு 45. இப்படி மல்டிபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸில் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கான கிளியர் விஷன் கிடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் லேயர்ஸ் ஒவ்வொரு லேயருமே கவுண்ட். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இனிஷியல் I which is equal to I0 cos square 45 டிகிரின்னு போடும்போது I0 டிவைடட் பை 2. அதுவே செகண்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது I2 which is equal to I0 by 2 இன்ட்டு அகைன் ஒரு cos square 45 மல்டிப்ளை பண்ணும்போது I0 by 4. அதோட அகைன் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அப்போ I0 டிவைடட் பை 4னு மாறும்.
அதுக்கப்புறம் ஒரு cos ஸ்கொயர் 45 அடுத்த ஸ்டேஜ் போகும்போது அகெயின் ஒரு 1/2. அப்போ I0 டிவைடட் பை 8. இது கண்டினியூ ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து பொலாராய்டு எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டோட இன்டென்சிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம். அதாவது தூரத்தில் வெளிச்சமாகவே இருக்குது, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இன்டென்சிஃபைடான லைட்டு, கண்ணை கூசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை இன்டென்சிட்டி ரெடியூசர்ஸ்னு சொல்லுவாங்க. சில பேர் கம்ப்யூட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேடியேஷன் தாங்க முடியல, அந்த இன்சிடென்ட்ஸ் தாங்க முடியலன்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு ஃபில்டர் கிளாஸ் போடுவாங்க. இல்லை கண்ணுக்கே அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர் ரீடிங் கிளாஸ், ஃப்ளிண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிளாஸஸ்லாம் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட இன்டென்சிட்டியை குறைச்சி நம்ம கண்ணுகளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், ஸோ அதுதான் இன்டென்சிட்டி ரெடியூசர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃப்ளிண்ட் கிளாஸு, ஃபோட்டோ கேமராஸு, 3D மூவி கேமராஸ், இது எல்லாமே இந்த டாப்பிக்கில் தான் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் தான் நமக்கு பயன்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? ஃப்ரம் திஸ் கான்செப்ட் தான் நமக்கு என்ன பண்ணுறோம்னா ப்ரூஸ்டர் ஆங்கிள்ங்கிற ஒரு விஷயமே வருது, ப்ரூஸ்டர் லாங்கிறது, விச் இஸ் நத்திங் பட் மியூ ஈக்குவல் டு sin I டிவைடட் பை sin R அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ஸ்னெல்ஸ் லா. இந்த ஸ்னெல்ஸ் லாலேருந்து தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பொலாரைசேஷனோட முக்கியமான விஷயமே என்னென்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் எனக்கு வெர்டிக்கலில் இருக்குது அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜில் எனக்கு பாஸ் ஆகும்போது இட் பிகம்ஸ் திஸ் டைப் 45 டிகிரிஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் வெர்டிக்கல். ஸோ 45 டிகிரிக்கு நமக்கு போகுது அப்படின்னு சொல்லும்போது வித்தின் 90 டிகிரி, ஸோ விச் இஸ் வித்தின் 90 டிகிரிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போதே நம்ம என்ன பண்ணுறோம், டிவைடட் பை ரிஃப்ளெக்ஷனை பொறுத்த மட்டும் sin 90 minus theta which is equal to cos theta. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தான் நமக்கு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் கூட I which is equal to R, அதே 45 டிகிரி தான் அப்படிங்கிற பட்சத்தில் which becomes sin theta by cos theta which is equal to tan theta. This theta I can also become theta P. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த ப்ரூஸ்டர் ஆங்கிள் கொஸ்டினில் இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன் ஏ பொலராய்டு அப்படின்னு சொன்னாலும் தீட்டா ஐன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவே ஆங்கிள் ஆஃப் பொலாரைசேஷன் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்தாலும் இது ரெண்டுமே ஈக்குவல் தான். டேன் தீட்டா ஐன்னு சொன்னாலும் டேன் தீட்டா பி என்று சொன்னாலும் ஒன்று தான். அதுலேருந்து நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது கிளாஸாக இருக்கும் பட்சத்தில் அதுக்குன்னு ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ இருக்கும் இல்லையா, அந்த மியூவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டேன் தீட்டா பை. ஸோ திஸ் லா இஸ் கால்ட் அஸ் ப்ரூஸ்டர்ஸ் லா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சம் ஆங்கிள் இதை ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இதை ப்ரூஸ்டர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நமக்கு எம்சிக்யூவில் வரக்கூடிய ஒரு பார்ட்டு தான் இது, ஒரு சின்ன டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இது. பட் இருந்தாலும் அதை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இதையே நம்ம கம்ப்ளீட் பண்ணி சொல்லியாச்சு. சரியா? ப்ராப்ளி வி ஹேவ் கேம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். ஆல்மோஸ்ட் நமக்கு தேவையான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அட் த அப்கமிங் வீடியோஸ் வி ஆர் கோயிங் டு சி தி எக்ஸாம்பிள்ஸ், என்சிஆர்டிஸ் அண்ட் எம்சிக்யூஸ் நம்ம பிளான் பண்ணபடி இருக்கும். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கம்மி தான். என்சிஆர்டி கண்டிப்பாக 2 பார்ட் வந்துடும், எம்சிக்யூ கூட 2 பார்ட் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் பர் பேக்கேஜ் நமக்கு 7 வீடியோ இருக்கும் இல்லையா, அதே போல் இந்த யூனிட்டும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். டெய்லி ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக அப்லோட் ஆகிட்டு இருக்கும். தயவு செஞ்சு வாட்ச் அவுட் பண்ணுங்கள். நான் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நான் கேட்டிருப்பேன், ஒரு சில விஷயங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுலான்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஆர் எல்ஸ் என்னோட இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், யூ கேன் டிஎம் மீ. சரிங்களா? So this is what we are going to see. Our inquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா fill பண்ணுங்க for any queries or interaction. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.